மேல் சப்ரகமுவ தென் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மன்னார் வவுனியா மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலினால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. அதற்கமைய குறித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெப்பம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெப்பமயமாதலினால் அதிகளவில் பாதிக்கப்படுவோர் உலகளாவிய வெப்பமயமாதலின் காரணமாக முன்னைய காலங்களைப் போலல்லாது இப்பொழுது இந்த வெப்பத்தால் ஏற்படக்கூடிய சுகாதார தாக்கங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது. இதில் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அல்லது நீண்டகால தொற்று அல்லா நோய்களை உடையவர்கள், நீரிழிவு, உயர்குருதி அமுக்கம், சுவாச சம்பந்தமான நோய்கள், கர்ப்பிணி தாய்மார் மற்றும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் வயலில் வேலை செய்கின்ற விவசாயிகள், கட்டட தொழிலாளிகள் போன்றவர்கள், உப்பளத்தில் வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு வெக்கை காரணமாக முக்கியமாக சூரிய கதிர்கள் நேரடியாக அவர்கள் உடவில் படுறதன் காரணமாக பல நீரிழப்பு தொடங்கி பல நோய்களை ஏற்படக்கூடிய தன்மை காணப்படுகின்றது. வெப்பத்துடனான காலநிலையில் எவ்வாறு செயற்பட வேண்டும்? எனவே இங்கே நாங்கள் தடுப்பு முறை என்று பார்க்கும் பொழுது ஒன்று நாங்கள் சூரிய கதிர்களுக்கு நேர எங்களுடைய உடம்பை படாமல் தவிர்த்தல், இந்த ஆடைகளால் உடம்பை மறைத்துக் கொள்வது மட்டுமல்லாது சில வேளை கதிர்களின் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சர்ம நோய்களுக்கு உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுதல் வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் நீரை, ஆகாரத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஒரு மணித்தியாலத்துக்கு 1 கப் தண்ணி என்றாலும் குடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் தண்ணீரையாதல் நாங்கள் பெறுகிறது உறுதி செல்ல கொள்ள வேண்டும். வெப்பத்துடனான காலநிலையில் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். மற்றது உடம்பில் களைப்புத்தன்மை ஏற்படும், பிறகு தலை சுத்தல் அல்லது தலையிடி போன்றவை ஏற்படும். தசைகளில் முதல் தசை வேகமாக துடிக்கிற தன்மை இருக்கும், பிறகு தசை பிடிப்புகள் ஏற்படும். இப்போ இந்த வகையான விடயங்களை நாங்கள் ஏற்படாமல் தண்ணீரை பெறுவது மட்டுமல்லாது நீர் சம்பந்தமான உணவு வகைகள், குளிர்மையான உணவு வகைகள் எங்களுடைய சூழலில் கிடைக்கின்ற முக்கியமாக வெள்ளரிப்பழம் போன்றவை, இளநீர், இவைகளை நாங்கள் கூடுதலாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடம்பை எப்பொழுதும் நீர்த்தன்மை உள்ளதாக பேணி பாதுகாக்க வேண்டும். நோயாளிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும்? நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அடிக்கடி சிறுநீரகம் வெளியேறும். எனவே நீர் இழப்பு கூடுதலாக பிறகு நீரை இழக்கிற தன்மை குறைகிறதன் காரணமாக சிறுநீரகம் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ஏற்படும். ஹீட் ஸ்ட்ரோக் அந்த நிலைமைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அவ்வாறு ஏற்பட்டவர்களை ஒரு இடத்தில் இருத்தி அவர்களுக்கு அந்த குளிர்மையான நீரை கொண்டு அவர்கள் உடம்பை துவட்டி உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்கிற தன்மையை நாங்கள் கையாள வேண்டும். கர்ப்பிணி தாய்மார்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்ப்பிணிகளுக்கும் குருதி ஓட்டம் ஏனென்றால் பிள்ளைக்கு அவர்களுக்கு உணவு போக வேண்டும், தண்ணியும் கொடுக்க வேண்டும். எனவே அவர்கள் கூடுதலாக வெளியில் செல்வதையோ அல்லது நீண்ட நேரம் நிற்கிறதையோ அல்லது செயற்பாடுகளை குறைக்க வேண்டும். பழங்கள், காய்கறிகள் மற்றது நீர்த்தன்மை உள்ள உணவுகளை கூடுதலாக எடுத்து பருகிக்கொள்ள வேண்டும். எல் நினோ நிலைமையால் இலங்கைக்கு தற்போது பாதிப்பு உள்ளதா? பொதுவாக எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் உள்ள நீரின் வெப்பநிலைக்கேற்ப ஏற்படுவதாகும். அவை ட்ரேட் விண்ட் காரணமாக இந்த வெப்பமான பகுதியை நோக்கி தள்ளப்படுகின்றன. இருப்பினும் எல் நினோ ஏற்படும் போது அந்த காற்றின் வேகம் குறைவடையும். இதனால் மேற்கு பகுதியில் உள்ள அந்த வெப்பமான நீர் கிழக்கு நோக்கி நகர்கின்றது. தென் அமெரிக்கா, பெரு உள்ளிட்ட நாடுகளை நோக்கி அவை நகர்கின்றன. எல் நினோ என்பது கிரைஸ்ட் சைல்டு என்பதாகும். அது நத்தார் காலப்பகுதியிலேயே வருகின்றது, இப்போது அல்ல. இப்போது எல் நினோ இருக்காது.